கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆல்பர்ட் ஸ்வீஸ்டர் 3 டாக்டர் பட்டங்களை பெற்றவர். 1950ஆம் ஆண்டு இந்த நூற்றாண்டின் மாபெரும் மனிதர் என்ற புகழை பெற்றவர். 1952ஆம் ஆண்டு நோபல் பரிசும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தன்னுடைய 43வது வயதில் மருத்துவ டாக்டர் பட்டம் பெற்று ஆப்பிரிக்காவின் இருண்ட கண்டத்திற்கு சென்று மருத்துவ மனையை நிறுவி ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியினை அறிவித்து அங்கு இருக்கக்கூடிய பலருக்கும் மருத்துவ உதவிகளை புரிந்து சிறந்த மனிதராக 47 ஆண்டுகள் ஆப்பிரிக்காவின் இருண்ட கண்டத்தில் பணிபுரிந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டது, நீங்கள் மெய்யியலில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, ஃபிலாசபியில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறீங்க, தியாலஜியில் டாக்டர் பட்டம் வாங்கினீங்க, நீங்கள் பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தீர்கள், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவத்துறையில் டாக்டர் பட்டம் வாங்கி ஆப்பிரிக்காவின் இந்த இருண்ட கண்டத்துக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நீங்கள் இந்த மக்களுக்கு செலவு செய்து சேவை செய்கின்றீர்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆல்பர்ட் ஸ்வீஸ்டர் சொன்னது, இயேசுவினுடைய இந்த பணக்காரன் ஏழை லாசர் உவமை என் உள்ளத்தை வருடியது. அந்த ஏழை லாசர் எவ்வாறு அந்த கதவருகே இருந்தும் கவனிக்கப்படாமல் போனான் என்ற இந்த ஏழை லாசரின் உவமை என் உள்ளத்தை வெகுவாக அது பாதித்தது. இன்றும் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், என்னிடம் செல்வம் இருக்கிறது, நான் இந்த ஏழைகளை கண்டும் காணாமல் இருப்பது பாவம் என்பதை உணர்ந்தேன். அதனால தான் என் நாட்டை கூட விட்டுட்டு ஆப்பிரிக்காவின் இருண்ட கண்டத்திற்கு சென்று இந்த பணியினை புரிய இந்த உவமை, இயேசுவின் இந்த உவமை என்னை தூண்டியது என்று சொன்னாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம செல்வத்தை பற்றி பல வகையில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த ஆண்டவர் இயேசு லூக்கா எழுதின நற்செய்தியில் 16, 19, 31 அதிகார வசனங்களில் இந்த பணக்காரன் ஏழை லாசர் என்ற உவமையை நமக்கு எடுத்து சொல்லி நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்வில் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர, பிறருக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். லூக்கா எழுதின நற்செய்தியில் மட்டும்தான் இந்த உவமை நம்மால் காண முடிகிறது. மற்ற உவமைகளிலிருந்து இந்த உவமை சற்று மாறுபட்ட ஒரு உவமையாக இருக்கின்றது. காரணம் என்னன்னாக்கா, இந்த உவமையில் தான் ஆண்டவர் இயேசு ஒரு கதாபாத்திரத்துக்கு பேரை கொடுக்குறார். அது என்ன பேர்? யாருக்கு இந்த உவமையில் பேரை கொடுக்குறார்? கேட்டிசம் பாய்ஸ், நீங்கள் என்ன கேட்டிசம் போலையா? யாருக்கு இங்கே வந்து பேர் கொடுக்கப்படுகிறது இந்த உவமையில்? பணக்காரனுக்கா ஏழைக்கா? யார்? பணக்காரனுக்கா ஏழைக்கா? ஏழைக்கு என்ன பேர் கொடுக்கப்படுகிறது? யார் சொல்லுவா? சரி, கேடிசன் டீச்சர் சொல்லுவாங்க, அப்புறம் கேட்டுங்க. லாசர் அப்படின்ட்டு இயேசு வந்து பெயர் கொடுக்குறார். இந்த ஏழைக்கு ஆண்டவர் இயேசு பெயர் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இந்த பணக்காரனுடைய செயலை வந்து 3 வரியில் வந்து லூக்கா எழுதுகிறார். செல்வர் ஒருவர் இருந்தார், அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நீர் ஆடை அணிந்திருந்தார், நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார், உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது,
அச்செல்வருடைய வீட்டின் வாயில் அருகே கிடந்தார். மேசிலிருந்து வரும் சிறு துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவரது புண்ணை நக்கும். அப்போ ஒரு நாய்களாக வந்து புண்ணை நக்குதுன்னா அந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமான பரிதாபமான நிலையில் இருக்குது. இந்த செல்வருக்கும் இந்த ஏழை லாசருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு விதமான ஒற்றுமையில் என்னன்னு பார்க்குறோன்னாக்க, ஒருத்தர் வந்து செல்வராக இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஏழையாக இருக்கிறார். அதே மாதிரி இந்த செல்வர் மெல்லிய செந்நிற ஆடை அணிந்திருக்கிறார், செந்நிற ஆடை அணிந்திருக்கிறாரு. அதே வந்து ஏழை லாசர் வந்து அங்கே விலை உயர்ந்த ஆடை இல்லை, தன்னுடைய உடலே என்னது செந்நிற கலரில் இருக்குது, எல்லாம் புண்ணாக இருக்குது, சகப்பு நிறத்தில் உடலே அந்த கலரில் இருக்குது. அதே மாதிரி இவர் தன்னுடைய வீட்டில் வந்து ஆடம்பரமாக உணவு உண்கின்றார். ஆனால் அந்த ஏழை லாசர் மேசையிலிருந்து வர சிறு துண்டுகளை அவர் எடுத்து அதை வந்து பசியாற்ற அவர் முற்படுகின்றார். இப்படி இரண்டு துருவங்களிலும் ஒருவர் பணக்காரராக இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஏழையாகவே இருக்கிறார். இதில் வந்து பார்க்குறோம், இந்த பணக்காரன் எந்த விதத்திலும் ஏழை லாசருக்கு தொந்தரவே கொடுக்கல. எந்த விதத்திலும் ஏழை லாசரை வந்து அவர் திட்டியதாகவோ கடிந்து கொண்டதாகவோ அவரை இழிவாக பேசியதாகவோ இல்லை. ஆனால் ரெண்டு பேருமே இறக்குறாங்க. இந்த பணக்காரன் செல்வர் நரகத்துக்கு போகின்றார், இந்த லாசர் ஏழை விண்ணகத்திற்கு போகின்றார். விவேகானந்தர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாராம், நான் வந்து திருடலை, பொய் சொல்லலை, விபச்சாரம் செய்யலை, என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நான் மோட்சத்திற்கு போவேனா, நான் மோட்சத்துக்கு போவேனா, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நான் மோட்சத்துக்கு போவேனா அப்படின்ட்டு விவேகானந்தரை பார்த்து ஒருத்தர் கேட்டார். அப்போ விவேகானந்தர் என்ன பண்ணார், இதோ என் ரூமில் இதோ இந்த டேபிளு, இந்த சேரு, இங்கே இருக்கிற பொருள் இதெல்லாம் மோட்சத்துக்கு போனால் நீயும் போவ அப்படின்னார். என்னது டேபிள் எப்படி மோட்சத்துக்கு போவோம்? அதே மாதிரி தான் நீ வந்து யாருக்குமே எதுவுமே செய்யாமல் நான் தீங்கே செய்யலைன்றியே, யார் யாரெல்லாம் பிறருக்கு நன்மை செய்யவில்லையோ, யார் யாரெல்லாம் பிறருக்கு உதவிக்கரம் நீட்டவில்லையோ அவங்க யாரும் மோட்சத்துக்கு போக முடியாது. யார் யாரெல்லாம் நான் யாருக்குமே தீமை செய்யாமல் தானே இருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த டேபிளுக்கும் சேருக்கும் சமமானவங்க அப்படின்ட்டு சொன்னாராம். இந்த பணக்காரனுடைய நிலையும் அப்படி தான் இருக்குது. தன் வீட்டு கதவு அருகே இருந்த ஏழை லாசரின் நிலையை கண்டு கொள்ளவில்லை, அவனது நிலைக்கு சென்று உதவி செய்யவில்லை, தனக்கு இருந்த எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அவனுக்கு மிகுதியாக அவனை பராமரிக்க பாதுகாத்திருக்க முடியும். ஆனால் அவன் செய்ய தவறி போகின்றான். இதன் காரணமாக அவன் நரகத்தை பெற்றுக்கொள்கின்றான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நாம் அனைவரும் கிடைத்த வாய்ப்பையும் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் கொண்டு அருகில் இருக்கும் எளியவர், வறியவர், ஏழைகள் இவர்களுக்கு நம்மால் என்ற உதவினை செய்ய வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இதில் வந்து பார்க்கிறோம், இந்த இறப்புக்கு பின் இவர்களுக்கு நடுவராக யார் வருகிறார் அப்படின்னாக்கா ஆபிரகாம் வரார். இயேசு சொன்ன மற்ற ஓமைகளில் பார்க்குறோம், இயேசு சொன்ன மற்ற ஓமைகளின் முடிவில் வந்து யார் தீர்ப்பிட வருவார் அப்படின்னாக்கா கடவுள் தீர்ப்பிட வருவார், இயேசு தீர்ப்பிட வருவார் அப்படின்ட்டு நம்ம இந்த ஓமைகளில் பார்க்குறோம். ஆனால் இந்த ஓமையில் பார்க்குறோம் ஆபிரகாம் தீர்ப்பிட வருகிறார். இந்த ஆபிரகாம் தீர்ப்பிட வருகின்றவர் அவருடைய நிலையை பார்க்குறோம். தொடக்க நூலில் பார்க்குறோம், ஆபிரகாம் தன்னுடைய இந்த சோதோம் கொமோரா மக்களை அழிப்பதற்கு
வானதூதர்கள் வந்து இந்த மக்கள் தீய வாழ்க்கை வாழ்கிறார்கள், பாவ நிறைந்த வாழ்வு வாழ்கிறார்கள், எனவே அழிக்கப் போகிறேன், கடவுள் அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூதர்கள் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறார், அழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவர் பரிந்து பேசி அவர்களை தண்டனையிலிருந்து தப்புவிக்க அவர் முயற்சி செய்கின்றார். ஆனால் இங்கே ஆபிரகாம் நடுவராக வந்தவர், இந்த பணக்காரனுக்கும் ஏழை லாசருக்கும் வந்தவர் இங்கே கடுமையாக இந்த தீர்ப்பினை அவர் மிகவும் துல்லியமாக அங்கு எடுத்து கூறுகின்றார். அங்கே பணக்காரன் வந்து வேதனையில் துன்புறான். அப்போ கேட்குறான், இங்கே ரொம்பவும் வேதனையாக இருக்குது, நீங்கள் வந்து ஏழை லாசர்கிட்ட சொல்லி விரல் நுனியில் கொஞ்சோண்டு தண்ணியை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய பாதாளம், இங்கேருந்து யாரும் அங்கே போக முடியாது, அங்கிருந்து யாரும் இங்கே வர முடியாது என்று இரக்கமே இல்லாமல் அங்கு நடுவராக ஆபிரகாம் அங்கே பதில் சொல்வதை இந்த உவமையில் பார்க்கிறோம். இந்த வேதனையில் நெருப்பில் துன்புறும் இந்த செல்வர் தன்னுடைய வாழ்நாளில் தன் கையால் ஒரு உதவியை கூட இந்த லாசருக்கு செய்யவில்லை. இந்த லாசருக்கு எந்த விதத்திலும் தன்னிடம் இருக்கக்கூடியதை தன் கையால் பகிர்ந்து கொள்ளவில்லை. மேசையிலேருந்து கீழே விழுந்ததை தான் அவன் எடுத்து சாப்பிட்டான், தன் கையால் எதுவுமே அவனுக்கு கொடுக்கல. ஆனால் இங்கே நெருப்பின் வேதனை தாங்காமல் அங்கு அவன் கேட்கின்றான், இந்த விரல் நொழியில் கொஞ்சோண்டு தண்ணியை கொடுத்தா போதும், நான் கொஞ்சமாவது குளிர்ச்சி அடைவேன் அப்படின்னு கேட்கின்றான். அடுத்தது வந்து பார்க்குறோம், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். செல்வன் சொல்கிறான், எனக்கு 5 சகோதரர் இருக்கார்கள், அவங்களும் வந்து இது மாதிரி தான் வந்து பகட்டான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க, எதை பற்றியும் கண்டுக்காமல், யாரை பற்றியும் எதுவுமே அவங்க எந்த விதத்தில் சட்டை பண்ணாமல் இருக்கிறாங்க. எனவே லாசரை அனுப்பி வச்சு நீ அவங்கள்ட்ட போய் சொன்னானாக்கா அவங்களாவது இங்கே வராமல் மோட்சத்துக்கு போவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஆபிரகாம் சொல்லுகிற, அவர்களுக்கு அறிவுரை சொல்ல இறைவாக்கினர்களும் மற்றவர்களும் இருக்கிறார், அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்று. இயேசு வாழ்ந்தபோது பார்க்குறோம், இயேசுனுடைய இறப்புக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு இந்த மாத்தா மரியா வீட்டுக்கு போகிறார். லாசர் இறந்த 3 நாள் ஆகிறது. அப்போ அங்கே போன இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த கல்லறையிலிருந்து லாசரை உயிர்த்தெழ செய்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, பரிசேயர் சதுசேயர் எல்லாம் இயேசுவை எப்படி பிடிச்சின்னு போயிட்டு சிலுவையில் அறையலாம் அப்படின்ட்டு ஏறக்குறைய அவங்க வந்து கோபத்தின் உச்சியில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இயேசு வந்து லாசருக்கு உயிர் கொடுக்கின்றார். எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் மலைத்து போகின்றார்கள். ஆனாலும் இந்த பரிசேயரும் சதுசேயரும் எந்த விதத்திலும் மனம் மாற்றம் அடையவில்லை. எப்படியாவது இவரை ஒழித்து விட வேண்டும் என்ற தீய எண்ணத்தில் தான் இருந்தார்கள். இங்கே வந்து பார்க்குறோம், ஆபிரகாம் வந்து இந்த செல்வர் யாரையாவது லாசரை அனுப்பினீங்கனாக்கா மனசு மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போதும், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தன்னுடைய பணியாளர்கள் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகின்ற போதும் நாம் அனைவரும் மாற்றத்தை வெளிப்படுத்த ஆண்டவரின் வார்த்தை உள்ளத்தில் ஏற்று நாம் இறைவன் இன்று எனக்கு கொடுக்கின்ற இந்த அழைப்புக்கு ஏற்றவாறு என்னுடைய வாழ்வை நான் மாற்றிக்கொள்வேன் என்ற உணர்வோடு வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. பல சமயங்களில் நாம் இந்த செல்வரை போன்று தான் நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுப்பதில்லை, யாருக்கும் எந்த தீங்கும் இழைப்பதில்லை என்று சொல்லி நாம் பூட்டிய அறைக்குள், பூட்டிய வீட்டிற்குள் அருகில் துன்பப்படுவோருக்கும் நம் கண்முன்பாக வேதனையில் இருப்பவர்களையும் கண்டு கொள்ளாமல் நாம் சென்று கொண்டு இருந்தோம் என்றால், நாமும் இறுதி நாளில் அயலானின் மீது அன்பில்லாத காரணத்திற்காக நாம் அனைவரும் இந்த தண்டனை தீர்ப்பைத்தான் பெறுவோம் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றார். பிரியமானவர்களே,
இன்றைய கலாச்சாரத்தில் பார்க்கிறோம். மக்கள் பொருளை சேகரிப்பது, பொருளை பெருக்கிக் கொண்டே போவது. இன்னைக்கு எந்த கடைக்கு போனாலும் விதவிதமான பொருட்கள், அது பயன்படுதோ இல்லையோ அது கவரக்கூடிய விதத்தில் இருக்கிறதை பார்த்துட்டு எல்லாம் வாங்கின்னு போகிறோம், வீட்டில் வைக்கிறோம். ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தாக்கா அந்த புதிய பொருள் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்குள் வந்து கொண்டே இருக்கிறது. பழைய பொருள் ஒரு மூலையில் தூசி படிஞ்சு அது பயனில்லாத போதும், நமக்கு பயன்படாத போதும் அதை உள்ளேயே எங்கேயாவது மூலையில் வச்சுக்கிட்டே இருப்போம், இடத்த அடைச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது யாராவது தேவைப்படும், அவங்களுக்கு கொடுக்கலான்னா நம்ம மனசு வராது. காரணம், நான் காசு போட்டு வாங்கினது, அது இங்கே தான் இருக்கணும், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அது எவ்வளோ காசு போட்டு வாங்கினது, அது இடத்த அடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட கொடுத்தா நம்மளை விட பல மடங்கு பயனடைவார்கள் என்று தெரிந்த போதும் நம்ம பொருளை சேர்த்து கொண்டே இருக்கின்றோம், பொருளை நாம் சேமித்து கொண்டே இருக்கிறோம். அதனால் என்ன பயன்? அதனால் ஒரு பயனும் நமக்கு இல்லை. இறந்த அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளை தான் குறை சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தான் தண்டனை தீர்ப்பு கிடைக்கும். மாறாக இருக்கின்ற போது, வாழுகின்ற போது இறைவன் தாராளமாக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். நான் தாராளமாக பிறருக்கு கொடுப்பேன். நான் எங்கெல்லாம் தாராளமாக பிறருக்கு கொடுக்கின்றனோ 2-3 மடங்கு ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு உணர்வோடு நம்முடைய வாழ்வில் செயலாற்ற சிறப்பான விதத்திலே இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன்.